இப்போ 24 ஹவர்ஸ் ரன் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஆமா. நிறைய ரெஸ்டாரண்ட் அவங்கெல்லாம் இப்போ முடிஞ்ச அளவுக்கு டைமிங்கை குறைப்பாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்திருக்கா? இது வரைக்கும் வந்ததில்லை. இந்த 6 இயர்ஸில் நான் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணது கிடையாது இந்த மாதிரி சுச்சுவேஷனை. கேஸ் தட்டுப்பாடுன்றது இதுதான் முதல் தடவை. இதோட சைடு எஃபெக்ட்ஸ் என்னவா இருக்கும்னா ஃபுட் ரேட் ஏறும். அப்படியா? கண்டிப்பாக ஏறும். கண்டிப்பாக விலைவாசி உயர்வு வரும். ஏன்னா நடத்தியே ஆகணும்னு ஒரு கட்டாயத்தில். சென்னையில் பாசிபிளா விறகு வச்சு சமைக்கிறது வாய்ப்பே இல்லை. வாய்ப்பே இல்லையா? ஆனால் இதே நீடிச்சிச்சுன்னா ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் பாதிப்படைவாங்க, வியாபாரிகளும் மக்களும். வீட்டில் யூஸ் பண்ணுற சிலிண்டருக்கு எந்த விதத்தில் அதுவுமே கிட்டத்தட்ட 10 நாள் அது ஆர்டர் பண்ணா வரதுக்கு அதுவுமே டிமாண்டாக தான் இருக்குது. வெறும் கமர்ஷியல் சிலிண்டர் மட்டுமே டிமாண்ட் இல்லை, வீட்டில் யூஸ் பண்ணுற எல்பிஜி இந்த சிலிண்டருமே டிமாண்டில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட எல்லாமே டைட் ஆகும். ஏன்னா அதர் ஸ்டேட்ஸ் இன்னும் வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா பெட்ரோலே டிமாண்டில் இருக்குது. அந்த சூழல் நம்ம கிட்ட கொஞ்சம் கை இருப்பு இருக்கிறதால நம்மளுக்கு ஒன்றும் இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. இருப்பு காலி ஆகும்போது தான் நம்மளுக்கு இப்போ என்ன சூழல் இருக்குதுன்னா குறைஞ்சது 7 நாள்லேருந்து 10 நாள் ஆகும் கேஸ் இப்போ புக் பண்ணோன்னா எங்களுக்கு அடையிறது. இதால் என்ன பாதிப்படையுதுன்னா ஹோட்டல் நடத்த முடியாத ஒரு கட்டத்துக்கு நாங்கள் தள்ளப்படுறோம். இப்போ சைட் டிஷ் எல்லாம் ஏன் குறைச்சாங்கன்னா இருக்கிற இருப்பு கேஸை வச்சு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஒரு 2-3 நாள் தள்ளி யூஸ் பண்ணுவோம். கேஸை ரொம்ப கச்சிதமாக யூஸ் பண்ணி எப்படி நம்ம எடுத்துன்னு போகிறது. ஏன்னா இன்னைக்கு ஆர்டர் போட்டோம்னா அடுத்த வாரம் தான் நம்ம கேஸ் வரும். அது வரைக்கும் இந்த கேஸ் வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம் இல்லையா? முக்கியமான ஐட்டங்கள் சாப்பாடு இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? வாடிக்கையாளர்களுக்கு சைட் டிஷ் இல்லைன்னு சொல்லிடலாம். சாப்பாடு இல்லைன்னு சொன்னால் வியாபாரம் பண்ண முடியாது. அதனால தான் முக்கியமான மெயின் கோர்ஸ் மட்டும் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு சோஷியல் ஆக்டிவிஸ்டான திரு சதாம் ஹுசைன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. பிரதர் வணக்கம். வணக்கம் பிரதர். இப்போது உலக அளவில் போர் ரிலேட்டபிளான விஷயம் போயிட்டு இருக்கிறதுனால கச்சா எண்ணெய், அதற்கப்புறம் இன்னைக்கு காலையிலேருந்து கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. இப்போ நீங்களுமே ஒரு ஹோட்டலில் வச்சுருக்கீங்க. சென்னையில் இருக்கக்கூடிய ஹோட்டலினுடைய நிலவரம் என்ன அப்படிங்கிறத செய்திகளில் பார்த்துருப்பீங்க. ஒரு சில ஹோட்டல்ஸில் சாப்பாடு இருக்குது, சைடிஷ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்பளம், ஆம்லேட், இந்த மாதிரியான விஷயங்கள். இதை தாண்டி வெளியில் பார்த்தோம் அப்படின்னா எல்பிஜி கேஸ் ஃபில் பண்ணிவிட்டு ஆட்டோ ஓட்டுறவங்க, அந்த மாதிரியான எல்பிஜி பங்கை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஹோட்டல் சைடு பார்த்தோம் அப்படின்னா டிஷ்ஷை கம்மி பண்ண மாதிரி ஒரு சில ஹோட்டல்ஸ் மூடப்பட்டிருக்கு. அதாவது சென்னையில் அது கம்மியாக இருக்குது இன்றைக்கி. பட் சேலமில் ஒரு சில ஹோட்டல்ஸ் மூடப்பட்டிருக்கு. பெங்களூரில் டோட்டலாகவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த தட்டுப்பாட்டினுடைய ஆரம்பம் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்களும் ஒரு ஹோட்டல் வச்சுருக்கீங்க. உங்களுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை சிலிண்டர் தேவைப்படுது? எனக்கு ஒரு நாளைக்கு 2 சிலிண்டர் தான் தேவைப்படுது. எவ்வளோ நேரம் ஹோட்டல் ரன் ஆகுது? நைட் டைம் மட்டும் மார்னிங் 12 to நைட் 11. லஞ்ச் அண்ட் டின்னர் மட்டும் நான் பிளான் பண்ணியிருக்கேன். எனக்கு ஏன் கேஸ் கம்மியாகுதுன்னா நான் அதிகபட்சமாக யூஸ் பண்ணுறது தந்தூரி ஐட்டம்ஸ் தான். அடுப்பு கறி தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணுறேன். இப்போ என்ன சூழல் இருக்குதுன்னா குறைஞ்சது 7 நாள்லேருந்து 10 நாள் ஆகும் கேஸ் இப்போ புக் பண்ணோன்னா எங்களுக்கு அடையிறதுக்கு. இதால் என்ன பாதிப்படையுதுன்னா ஹோட்டல் நடத்த முடியாத ஒரு கட்டத்துக்கு நாங்கள் தள்ளப்படுறோம். இப்போ அங்கே அவங்க பண்ணிகிட்டு இருக்க மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க? இல்லை, ஏற்கனவே அப்படி தான். இப்போ சைட் டிஷ் எல்லாம் ஏன் குறைச்சாங்கன்னா இருக்கிற இருப்பு கேஸை வச்சு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஒரு 2-3 நாள் தள்ளி யூஸ் பண்ணுவோம். கேஸை ரொம்ப கச்சிதமாக யூஸ் பண்ணி எப்படி நம்ம எடுத்துன்னு போகிறது. ஏன்னா இன்றைக்கி ஆர்டர் போட்டோன்னா அடுத்த வாரம் தான் நம்ம கேஸ் வரும். அது வரைக்கும் இந்த கேஸ் வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம் இல்லையா? இப்போ நீங்கள் கமர்ஷியல் சிலிண்டர் தான்? கமர்ஷியல் சிலிண்டர் தான் மோஸ்ட்லி ஹோட்டல்னாலே கமர்ஷியல். எல்லா ஹோட்டலும் கமர்ஷியல் சிலிண்டர் தான், வேறு சிலிண்டர் யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய செய்திப்படி பார்த்தோன்னா கமர்ஷியல் சிலிண்டர் ஸ்டாக் நிப்பாட்டி வச்சுருக்கதாகவும் தகவல் வருது. அதுதான் கிட்டத்தட்ட இன்றைக்கி ஆர்டர் போட்டோன்னா நம்மளுக்கு ஒரு வாரம் வருதுக்கு. அந்த ஒரு வாரம் காலத்துக்கு இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நடத்தின்னு போகிறது தான் முக்கியமான ஐட்டங்கள். சாப்பாடு இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? வாடிக்கையாளர்களுக்கு சைட் டிஷ் இல்லைன்னு சொல்லிடலாம். சாப்பாடு இல்லைன்னு சொன்னால் வியாபாரம் பண்ண முடியாது. அதனால தான் முக்கியமான மெயின் கோர்ஸ் மட்டும் ரன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஹோட்டல் இல்லைன்னா எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது 100க்கு 100 உண்மை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா சென்னையில் வெளி மாவட்டங்களிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் எல்லா இடத்துல இருந்தும் படிக்கிறதுக்கோ வேலை செய்வதற்கோ எதுக்கோ ஒரு காரணத்திற்கோ மருத்துவத்திற்கோ தங்கி வெளியே தான் அவங்க சாப்பிட்டாகணும். அந்த சூழலில் தான் சென்னை இயங்கிட்டு இருக்கு. அதனால் மிகவும் ஹோட்டல்கள் முக்கியமாக நடத்தி ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் இன்றைக்கி இருக்குது. ஓகே, வேறு ஒன்றுமே கிடையாது.
அதே மாதிரி இப்போ 24 ஹவர்ஸ் ரன் பண்ணியிருந்தாங்க இல்லையா ஆமாம், நிறைய ரெஸ்டாரண்ட், அவங்கெல்லாம் இப்போ முடிஞ்ச அளவுக்கு டைமிங்கை குறைப்பாங்க. உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்கா? நான் வந்து ஹாஃப் டே தான், அதான் லஞ்ச் அண்ட் டின்னர் தான், ஆ. நான் நைட் போகிறதே கிடையாது. இல்லை, இப்போ இந்த சுச்சுவேஷன் நீடிச்சு அப்படின்னா ஒரு வேளை தானே கொடுக்குற மாதிரி ஆகும். இந்த நிலைமை நீடிச்சிச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, தந்தூரி இருக்குது, தந்தூரி சிக்கன், ரோட்டி, நான் அதெல்லாம் கொடுத்துட்டு ஓகே, ஆல்டர்னேட்டிவாக ஒரு ஐடியா வச்சுருக்கேன். நான் என்ன பண்ணலான்றத பிளானிங் எல்லாம் பண்ணி வச்சிட்டேன். எது வந்தாலும் சந்திச்சு தானே ஆகணும். அப்படி தானே நம்ம வாழ்க்கை முறை ஓடிட்டு இருக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்திருக்கா? இது வரைக்கும் வந்ததில்லை. ஃபர்ஸ்ட் கிட்டத்தட்ட நான் வந்து ஃபீல்டில் வந்து இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் ஒரு 6 இயர்ஸாக இருக்கேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கறிக்கடையில் தான் நம்மளுக்கு. இந்த 6 இயர்ஸில் நான் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணது கிடையாது இந்த மாதிரி சுச்சுவேஷனை. கேஸ் தட்டுப்பாடுன்றது இதுதான் முதல் தடவை. பட் இந்த ஒரு சுச்சுவேஷன் ஒரு குரூஷியலான ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும்போது சைட் டிஷ்ஷை வந்து கம்மி பண்ணுறாங்க, சம் ஹோட்டல்ஸே வந்து மூடுறாங்க அப்படின்னா இது நீடிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி தானே எல்லாரும் வந்து நினைப்பாங்க. கண்டிப்பாக. இப்போ உங்களுக்கு ஒரு நாளைக்கு 2 சிலிண்டர் தான் தேவைப்படுது அப்படிங்கிறப்போ அடுத்தடுத்த நாட்களில் இதே சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா ஒரு சிலிண்டரை மட்டுமே வச்சுக்கிட்டு உங்களால் பிஸ்னஸ் ரன் பண்ண முடியுமா எப்படி? அதுதான், என்னால் வந்து ஒரு சிலிண்டர் வச்சு என்னால் ரன் பண்ண, ஒரு நாளைக்கு ஒன்று வச்சு என்னால் ரன் பண்ண முடியும். அதை ஒரு நாள்லேயே காலி ஆயிரும். ஆமாம், காலி ஆகிடும். நான் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு ஒன்றுன்னு கூட என்னால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஐட்டம்ஸை குறைச்சிருவேன். ஐட்டம்ஸை குறைச்சிட்டு சார்கோல் யூசேஜ் அதிகம் பண்ணி அதுலேருந்து, சார்கோல் யூஸ்னா அடுப்பு கறி வச்சு அடுப்பு கறியிலேருந்து என்னென்ன தந்தூரி ஐட்டம்ஸ் அதிகமாக பிளான் பண்ணிவிட்டு இந்த மிச்ச ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் குறைச்சிருவேன். சேம் சைட் டிஷ் எல்லாம் குறைச்சி நான் மெயின் கோர்ஸ் வரைக்கும் பண்ணிவிட்டு போவேன். முடிஞ்ச அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நடத்துவோம். இதோட சைடு எஃபெக்ட்ஸ் என்னவா இருக்கும்னா ஃபுட் ரேட் ஏறும். அப்படியா? கண்டிப்பாக ஏறும். கொரோனா காலத்தில் சாப்பாடு கிடைக்காத பட்சத்தில், எந்த பொருளுமே கிடைக்காத பட்சத்தில் விலைகள் என்னவா இருந்தது? அது ஏறுனுச்சு. ஆனால் இப்போ ஹோட்டல் உரிமையாளர் ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு, விலைவாசி உயர்வு ஏற்படாது உணவுல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதனால தான் நான் கேட்குறேன். கண்டிப்பாக விலைவாசி உயர்வு வரும். ஏன்னா நடத்தியே ஆகணும்னு ஒரு கட்டாயத்தில், நாங்கள் கடை நடத்தியே ஆகணும்னு ஒரு ஹோட்டல்காரர் பிளான் பண்ணுறாருன்னா அவர் வந்து எக்ஸ்ட்ரா காஸ்ட் கூட கொடுத்து சிலிண்டர் வாங்கி நடத்தும் போது அந்த காஸ்ட் எங்கே போடுவார்? சென்னையில் பாசிபிளாக விறகு வச்சு சமைக்கிறது வாய்ப்பே இல்லையா? விறகு வச்சு ரெஸ்டாரண்ட்ஸ் ரன் பண்ண முடியாது. தள்ளுவண்டி கடைகள் அதுவே கஷ்டம்தான். ஆமாம், அதுவே கஷ்டம்தான். நிறைய ஒரு சின்ன சின்ன செட்டப்ஸ் ரன் பண்ணலாம், பெரிய செட்டப்ஸ் எல்லாம் ரன் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் இதே நீடிச்சிச்சுன்னா ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் ரொம்ப கஷ்டம். அது நீடிக்காது அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த அளவுக்கு நீடிக்க விட மாட்டாங்க. இந்த கேஸை வச்சே பெரிய அரசியல் நடக்கும். இங்கே கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கு அது ரொம்ப பின்னடைவாக இருக்கும். அந்த மாதிரி இது எல்லாமே அரசியல் தானே. மழை வந்தாலும் அரசியல், மழை வரலனாலும் அரசியல். இந்த மாதிரி தான் இந்த கேஸ் வச்சும் ஒரு அரசியல் பண்ணிடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த சூழலை தடுத்து நிறுத்த தான் பார்ப்பாங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் பாதிப்படைவாங்க, வியாபாரிகளும் மக்களும். ஓகே. ஆனால் சமையல் வீட்டில் யூஸ் பண்ணுற சிலிண்டருக்கு எந்த வித, அதுவுமே வந்து கிட்டத்தட்ட வந்து 10 நாள் அதை ஆர்டர் பண்ணா வரதுக்கு அதுவுமே டிமாண்டாக தான் இருக்குது. அந்த சிலிண்டருமே டிமாண்ட் ஆகிடுச்சு. வெறும் கமர்ஷியல் சிலிண்டர் மட்டுமே டிமாண்ட் இல்லை, வீட்டில் யூஸ் பண்ணுற எல்பிஜி இந்த சிலிண்டருமே டிமாண்டில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட எல்லாமே டைட் ஆகும். ஏன்னா அதர் ஸ்டேட்ஸ் இன்னும் வந்து வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா பெட்ரோலே டிமாண்டில் இருக்குது. அந்த சூழல் வந்து நம்மக்கிட்ட கொஞ்சம் கை இருப்பு இருக்கிறதால நம்மளுக்கு ஒன்றும் இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. இருப்பு காலி ஆகும்போது தான் நம்மளுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வரும். பார்ப்போம் இந்த வாரம் இந்த சூழ்நிலை, அடுத்த வாரம் என்ன சூழ்நிலைன்றதை அடுத்த வீடியோவில் நம்ம தெளிவாக உட்காந்து இன்னும் நிறைய விஷயங்களை பேசுவோம். பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.